DJ Moral Stories. ஹகிஸ் அணியக்கூடிய மாமியார். ஹாய் ஹாய் ஹாய், இங்க பாத்தீங்களா? சரளா அக்காவோட பேக்ல எத்தனை ஹக்கீஸ் டயப்பர் இருக்கு பாருங்க. அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? பூனமோட மாமியார் சரளா ஹக்கீஸ் போட்டுக்கிறாங்க. இந்த வயசுல தான் பாட்டிங்க தன்னுடைய பேரன் பேத்திங்களுக்கு ஹக்கீஸ போட்டு விடுவாங்க. ஆனா இங்க பார்த்தா பாட்டியே டயப்பர் போட்டுக்கிறாங்க. பூனம்க்கும் அசோக்குக்கும் குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பாட்டி பேரன் பேத்தி எல்லாருமே டயப்பர் போட்டுக்குவாங்க போல இருக்கு. அதான் நானும் யோசிச்சேன். நேத்து ராத்திரி டஸ்ட்பின்ல யாரு டயப்பரை வீசி இருப்பாங்கன்னு. ஐயோ, அதுவும் கெட்ட நாத்தம். யாராவது அந்த நாத்தத்தை சுவாசிச்சிருந்தா நேரா பரலோகம் போயிருப்பாங்க. இங்க எந்த ஒரு குழந்தையும் வரல. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பெரியவங்க. நானும் என்னடா இதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா கடைசியில பார்த்தா இந்த டயப்பர் யாருது? பெண்கள் எல்லாரும் சரளாவ ஹகீஸோட கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்கள எல்லாரும் கேவலப்படுத்தினாங்க. அதனால சரளா அவமானப்பட்டு தலை குனிஞ்சு வெக்கப்பட்டுக்கிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்க பக்கத்துல நின்னுட்டு இருந்தா அவங்க மருமக பூனம்க்கும் அசிங்கமா இருந்தது. இந்த கதை சரளாவோட கதை. அவங்க டெல்லியில அவங்க புள்ள அசோக் அப்புறம் புருஷன் கன்ஷாமோட வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுடைய பெரிய விருப்பம் என்னன்னா, அவங்களோட பையனுக்கு ஒரு பெரிய பணக்கார பொண்ணு அப்புறம் அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அதுக்காக அவங்க பண்டிதர் கிட்ட வரன் பார்க்க சொல்லி எப்பவும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால பண்டிதரும் வாரம் ஆனா அவங்க கிட்ட நிறைய பெண்களோட போட்டோவை எடுத்துக்கிட்டு வந்துருவாரு. அடடடா, இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. நான் என் பையன் அசோக்குக்கு இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். பாத்தியா அசோக், இந்த பொண்ணு எப்படி ஆட்டம் பாம் மாதிரி இருக்கால? அம்மா, எனக்கு ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வார வாரம் பொண்ணு பாக்குற வேலையை விடுங்க. என்ன, எனக்கு பிடிச்ச மாதிரி யாரு இருக்காங்களோ நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா அசோக் கண்ணா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. அவன் போட்டும் விடு சரளா, அவ சொல்றதும் சரிதானே. எதுக்காக நீ எப்ப பார்த்தாலும் அவன் கல்யாணத்தை பத்தியே பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க? அந்த கடவுள் நினைக்கும் போது அவனுக்கு நிச்சயமா ஒரு கல்யாணம் ஆகத்தான் போகுது. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. உங்களுக்கு நம்ம பையனோட எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. நல்லா வயிறு முட்டை சாப்பிட வேண்டியது, அப்புறம் கேஸ விட வேண்டியது. இப்படி விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா அசோக்குக்கு வயசுதான் ஏறிக்கிட்டு போகும். அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த பொண்ணுமே கல்யாணம் பண்ணிக்க கிடைக்க மாட்டா. நேரமும் கடந்து போச்சு. அப்புறம் அசோக்குக்கு அவங்க ஆபீஸ்ல வர ஒரு பொண்ணு பூனம் மேல லவ் ஏற்பட்டுடுச்சு. பூனம் மனசளவுல ரொம்ப நல்லவ. ஆனா உருவம் தான் கொஞ்சம் குண்டா இருப்பா. அதனால சரளாவுக்கு அந்த பொண்ணை மருமகளா ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்ல. அதனால அவங்க ஒத்துக்கல. அந்த சம்பந்தமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. வேணவே வேணாப்பா. பூசணிக்கா மாதிரி குண்டா இருக்கிற இந்த பொண்ணை என்னால உனக்கு கட்டி வைக்க முடியாது. என்னம்மா நீங்க? பூனம் குண்டா இருக்கிறத மட்டும் எதுக்காக நீங்க பாக்குறீங்க? நீங்க அவளுடைய மனசை பாருங்க. அவ ரொம்ப நல்ல பொண்ணுமா. நீங்க அவகிட்ட நல்லா பழகுனீங்கன்னா நீங்க என்ன வேலை சொன்னாலும் அவ நல்லபடியா செஞ்சு முடிப்பாமா. எனக்கு அந்த பொண்ண ரொம்பவே பிடிச்சிருக்குப்பா. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றதுல எனக்கு எந்த ஒரு சின்ன ஆட்சேபனை கூட இல்லப்பா. அப்பா, உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா. அம்மா, இப்பவாது ஒத்துக்கோங்கம்மா, பிளீஸ்மா. என்னுடைய சந்தோஷத்துக்காக. சரி, நான் உன்னோட சந்தோஷத்துக்காகத்தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். என்ன, புரிஞ்சுதா? சரளா இந்த கல்யாணத்துக்கு சம்மதத்தை தெரிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அசோக்குக்கும் பூனமுக்கும் கல்யாணமும் நடந்துச்சு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் சரளா பூனம் கிட்ட நல்ல விதத்துல நடந்துக்கவே இல்லை. அப்புறம் எப்ப பார்த்தாலும் அவ குண்டா இருக்கிறான்னு சொல்லி கேலி பண்ணிட்டே இருந்தாங்க. அடேங்கப்பா, வீட்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஆனா இந்த மகாராணியம்மா இங்க உட்கார்ந்துகிட்டு சந்தோஷமா டிவி பாத்துக்கிட்டே இருக்காங்க. அம்மாடி குண்டம்மா, இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க, இன்னும் எவ்வளவுதான் ஊத போற? எழுந்துரு, போ, வீட்டு வேலை எல்லாத்தையும் பாரு. அப்படி இல்ல ஒரே ஒரு அறை விட்ட அப்புறம் நேரா தெரு குப்பை தொட்டியில போய் விழுவ. சரிங்கம்மா. சரளா பூனம் கிட்ட இருந்து டிவி ரிமோட்டை பறிச்சாங்க.
பாவம் பூனம் வீட்ல இருக்கிற எல்லா வேலையையும் பண்ணுவா. அப்புறம் சரளா மகாராணி போல சோஃபால படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. சரளா பூனம் கிட்ட ராத்திரி பகல்னு ஏதாவது வேலை செய்ய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவ குண்டா இருக்கான்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ஜுரம் வரா மாதிரி இருக்குமா. ஸ்டோர் ரூமை நாளைக்கு கிளீன் பண்ணட்டுமா? அடியே எரும மாட, இவ்வளவு குண்டா இருக்கிற, அவ்வளவு சீக்கிரத்துல டயர்ட் ஆயிட்டியா? எந்த சாக்கு போக்கும் சொல்லாம ஒழுங்கா வீட்டு வேலையெல்லாம் போய் பாரு. அப்புறம் இன்னைக்கு ராத்திரி முழுக்க நீ பட்னியா தான் கிடக்கணும் சொல்லிட்ட. ஆனா அம்மா, அப்புறம் இப்படி நினைச்சுக்க, இவ்வளோ வேலையையும் நீ ஒழுங்கா செஞ்சேன்னு வச்சுக்க, உன்னோட உடம்பு நல்லா இழைச்சிடும். அப்புறம் எரும மாடா இருக்கிற நீ ஒல்லியா ஆடா மாறிடுவ. பூனம் ரொம்ப அமைதியானவ, அப்பாவியானவளும் கூட. அவளால தன்னோட மாமியாரை எதிர்த்து எதுவும் பேசவும் முடியல. ஒரு நாள் சரளாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஆமா சரளா, என்னது இது, உன்னுடைய மருமக இவ்ளோ குண்டா இருக்கா? அடக்கடவுளே. பின்ன என்னங்கிற, அசோக்கு பூனம் ஜோடிய பார்த்தா அப்படியே புல்லாங்குழலையும் மிருதங்கத்தையும் பாக்குற மாதிரி இருக்கு. நல்லா காமெடியா இருக்குல்ல? நீ சரியாதான் சொன்ன. நான் என்ன செய்யறதுன்னு சொல்லு சோபா. எல்லாம் என்னுடைய தலை எழுத்து. இப்படி ஒரு குண்டான மருமக கிடைச்சிருக்கா. ஹே மூதேவி, போ, எல்லாருக்கும் டீ டிஃபனை செஞ்சு வையே. பூனம் தன்னை மத்தவங்க அவமானப்படுத்துறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு நாள் சரளா மார்க்கெட்டுக்கு பொருள் வாங்கறதுக்கு போகும்போது அவங்க தன்னோட சாரியிலேயே அசிங்கம் பண்ணிட்டாங்க. ஐயோ இல்ல, நான் என்ன பண்ணிருக்கேன்? இது எப்படி எனக்கு தெரியாம போச்சு? இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும் போதே எனக்கே தெரியாம யூரின் போயிட்டேனே. ஐயோ, நான் அசிங்கம் பண்ணது யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்து போயாகணும். உடனே சரளா ஒரு ஆட்டோவை பிடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து சாரிய மாத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு அவங்க அதிகமா சாப்பிட்டதாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா இப்ப அவங்க தினமும் எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாமலே அசிங்கம் பண்ணிடுறாங்க. ஒரு நாள் அவங்களோட ஃப்ரெண்டு மஞ்சுவோட பிறந்த நாள் பார்ட்டிக்கு போன போது அங்க திடீர்னு அவங்களுக்கு பாத்ரூம் வந்துடுச்சு. அடடா, மறுபடியுமா? இப்ப நான் என்ன பண்றது? முதல்ல யாருக்கும் தெரியாம குறுக்கு வழியில இங்க இருந்து போயிடுறேன். அதுதான் எனக்கு இப்போதைக்கு நல்லது. அவங்க அசிங்கம் பண்ண ஸ்மெல் அங்க எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிச்சிடுச்சு. ஐய, இவ்வளவு கேவலமான நாத்தம் எங்க இருந்து வருது? யாரது இங்க நின்னுக்கிட்டே இந்த வீட்டையே அசிங்கம் பண்ணிருக்காங்க? ஐய, இதென்ன இவ்ளோ கெட்ட நாத்தம்? இதுக்கு குப்பை தொட்டி நாத்தமே பரவாயில்ல போல இருக்கு. இவ்ளோ மோசமான நாத்தத்துக்கு காரணம் யாரா இருக்கும்? தினமும் சரளா இப்படி யூரின் அசிங்கம் பண்றது அவங்களுக்கு வழக்கமான காரியமாயிடுச்சு. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வெளியில இருந்த ஒரு பேம்ப்ளெட்ல என்ன படிச்சாங்கன்னா, ஹக்கீஸ போட்டுக்கங்க, விடுதலை பெறுங்க, எப்பவும் டென்ஷன் ஃப்ரீயா இருங்க. அடேங்கப்பா, இது ஒரு நல்ல இயந்திரமா இருக்கு. எங்கேயாவது போற இடத்துல அப்படியே அசிங்கம் பண்ணிட்டாலும் யாருக்கும் தெரியாம தப்பிச்சுக்கிறதுக்கு இந்த ஹக்கீஸ் தான் முழு பாதுகாப்பை கொடுக்கும். இப்ப சரளா தினமும் மெடிக்கல்ல இருந்து ஹக்கீஸ வாங்கிட்டு வந்து ஹக்கீஸ போட்டுக்கிட்டாங்க. அவங்க ஹக்கீஸ் போட்டுக்கிற விஷயம் வீட்ல இருக்கிற யாருக்கும் தெரியாம பாத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் அவங்களுடைய மருமக பூனம் அவங்க மெடிக்கல்ல இருந்து எதையோ வாங்கிட்டு போறத பாத்துட்டா. அம்மா, நீங்க என்ன வாங்க போயிருந்தீங்க? இந்த பெரிய பாக்கெட்ல என்ன இருக்கு? ஒன்னும் இல்ல, என்னோட மாத்திரை தான் இருக்கு. முதல்ல இங்க இருந்து போ, சரியான பூசணிக்கா. அது மட்டும் இல்ல, அசோக் வீட்டு குப்பை தொட்டியில சரளா தூக்கி வீசப்பட்ட ஹக்கீஸ பார்த்தான். அப்ப, இன்னைக்கு நம்ம டஸ்ட்பின்ல யாரு டயப்பரை தூக்கி வீசினதுன்னு சொல்லுங்க. யாருக்கு தெரியும் கண்ணா? மருமகளே, ஒருவேளை டயப்பரை நீதான் யூஸ் பண்றியா என்ன? இல்லைங்கம்மா, வெளியில இருந்து யாராவது வீசி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ ஒரு வழியா இந்த விஷயம் சரியாயிடுச்சு. அப்புறம் சரளா அன்னில இருந்து தான் பயன்படுத்தின டயப்பர்ஸ் எல்லாத்தையும் வெளியில இருக்கிற குப்பை தொட்டில போய் போட்டாங்க. ஒரு நாள் அவங்க குடும்பம் மொத்தமும் ஒரு சொந்தக்காரங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அப்ப அங்க சரளாவோட பேக் திடீர்னு கீழே விழுந்துடுச்சு. அப்புறம் அதுல இருந்து நிறைய ஹக்கீஸ் பேக்கெட்ஸ் வெளியே வந்து விழுந்தது. அப்பதான் சரளா ஹக்கீஸ் போட்டுக்கிற விஷயம் அங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு.
அங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள அவமானப்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ சரளாக்கா, இந்த வயசுல இதெல்லாம் பயன்படுத்துறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஹக்கீஸ் போட்டுக்கிற மாமியார் இத யாராவது கேட்டாங்கன்னா அவங்க அதை கேட்டு சிரிச்சு சிரிச்சு பைத்தியம் ஆயிடுவாங்க. இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? எனக்கு வேற வழி தெரியாம தானே இந்த அக்கீஸ பயன்படுத்துற. யூரின் டாய்லெட் போற ப்ராப்ளம் எனக்கு இருக்கு, அதனால தானே நான் ஹக்கீஸ் பயன்படுத்துறேன். அப்பதான் அந்த இடத்துக்கு பூனம் வந்தா. அப்புறம் சரளாவோட கண்ணீரை தொடச்சு விட்டா. அப்புறம் அவ ஒரு விஷயத்த சொன்னா. அத கேட்டதும் சரளாவுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுச்சு. அம்மா, நீங்க அக்கீஸ் போட்டுக்கிறதுக்கு காரணம் நான் தான்மா. நான் தான் உங்க சாப்பாட்டுல சுய உணர்வு சக்தியை குறைக்கிற மாத்திரைய கலந்தேன். அதனால தான் உங்களுக்கே தெரியாம நீங்க பாத்ரூம் போயிடுறீங்க. அப்புறம் கஷ்டம் என்னன்னு நான் புரிஞ்சுக்காமலேயே இருந்திருப்பேன். அதையும் நான் தான் செஞ்சேன். இப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க எந்த தப்பு செய்யலனாலும் உங்களோட குறை மத்தவங்க உங்களை கேலி செய்யும் போது, அசிங்கப்படுத்தும் போதும் எப்படி உணர்றீங்க? நான் குண்டா இருக்கிறேன்னு என்னை எவ்வளவு கேவலப்படுத்தி பேசுனீங்க, அடுத்தவங்க முன்னாடி எவ்வளவு அவமானப்படுத்தினீங்க. அப்பெல்லாம் எனக்கும் ரொம்ப வேதனையா இருக்கும். நீங்க உங்களோட தவற உணரணுன்றதுக்காக தான் நான் இத செஞ்சேன். சரளாவுக்கு அவமானம் ஆயிடுச்சு. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பூனம்ம கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவகிட்ட மன்னிப்பும் கேட்டாங்க. என்ன மன்னிச்சிடு மருமகளே பூனம். நான் உன்னை சரியா புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேமா. நீ குண்டா இருக்கிறது உன்னோட தப்பு இல்லம்மா. நீ மனசளவுல ரொம்ப நல்லவ. எனக்கு இப்படி ஒரு பாடத்தை கத்து கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றிமா. எனக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை ஏற்படலனா மத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சிக்காம அவங்கள மதிக்காம போயிருந்திருப்பேன். சரளாவும் பூனமும் 2 பேரும் மருமக மாமியார்னு ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அப்புறம் பூனம் தன்னோட மாமியார டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வைத்தியம் பார்த்தா. அப்புறம் கொஞ்ச நாள்ல சரளாவுக்கு இருந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. இப்ப மாமியாரும் மருமகளும் 2 பேரும் அம்மா பொண்ணு போல வாழ ஆரம்பிச்சாங்க. ஹக்கீஸ் அணியும் சக்காலத்தே. எந்த உயிரே என்னிடம் வந்து விடு, எனக்குள் வந்து நிறைந்து விடு, கலந்து விடு. மோனிகா, ஓ மை டார்லிங் மோனிகா. ராகுலும் மோனிகாவும் 2 பேரும் கணவன் மனைவிங்க. ரொம்ப சந்தோஷத்தோட ஒன்னா அவங்களுடைய ரொமான்டிக் மேரேஜ் லைஃப வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா ஒரு நாள் மோனிகாவோட மாமியார் ஷீலா ஒரு பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவளுடைய பேரு ஊர்வஷி. இவ யாரு தெரியுதா? இவதான் ஊர்வசி, பக்கத்துல இருக்கிற பீனாவோட பொண்ணு. பீனாவும் மனோகர் அண்ணனும் அவங்க கிராமத்துக்கு போயிருக்காங்க. வரத்துக்கு 4 மாசம் ஆகும். அப்புறம் ஊர்வசிக்கு 2 மாசத்துல காலேஜ் ஆரம்பிச்சிரும். அதனால இவளை பொறுப்பா பாத்துக்க சொல்லி என்கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. அதனால ஊர்வசி இனிமே நம்ம கூட தான் இருப்பா. ஹலோ ராகுல், இனிமே உன் மனைவிக்கு எந்த வேலையும் இல்லாம ஒருத்தர உட்கார வைக்க போறேன். என்ன? அட, பயந்துட்டியா? நான் சும்மா உன்கிட்ட விளையாடினேன். மோனிகாவுக்கு ஊர்வஷியோட பேச்சுவார்த்தை நடவடிக்கை எதுவுமே பிடிக்கல. அவ எப்ப பார்த்தாலும் ராகுல சுத்தி சுத்தி வந்துகிட்டு அவங்க கூடவே இருக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தா. மோனிகா டார்லிங், சீக்கிரமா டவல் எடுத்து கொடு, இல்லனா நான் பாத்ரூம்ல இருந்து அப்படியே வந்துருவேன். நான் சொல்றத கேக்குதா? குடு. அப்பதான் மோனிகாவுக்கு பதிலா அங்க ஊர்வஷி வந்து ராகுலுக்கு டவல் எடுத்து கொடுத்தா. அப்புறம் இது எல்லாத்தையும் மோனிகா பாத்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் அவளுக்கு கோவம் அதிகமா வந்துடுச்சு. அப்புறம் ஊர்வசிய தனியா கூட்டிட்டு வந்து அவளை திட்டினா. இங்க பாரு ஊர்வசி, இது என்னோட கடைசி எச்சரிக்கை, சொல்லிட்டேன். உன் எல்லைய தாண்டாத. என் புருஷன்கிட்ட நெருங்குற வேலை வச்சுக்காத. அவரை விட்டு 6 அடி தள்ளியே இரு. உன்னால எனக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்தது, அதுக்கப்புறம் உன்னை இங்க இருந்து அடிச்சே வெளியில துரத்திடுவேன். என்ன புரியுதா? நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ தாராளமா பண்ணிக்க மோனிகா. நான் உன் புருஷனை கண்டிப்பா என் பின்னாடியே சுத்த வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. ஏன்னா எனக்கு ராகுல முதல்ல இருந்தே ரொம்ப பிடிக்கும். இப்ப எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால நிச்சயமா அந்த வாய்ப்பை நான் கை நழுவ விட மாட்டேன்.
இப்படி சொல்லிட்டு ஊர்வஷி அங்கிருந்து போயிட்டா. மோனிகாவுக்கு கோவம் இன்னும் அதிகமாயிடுச்சு. இப்ப அவ ஊர்வஷிய எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும்னு முடிவு பண்ணிட்டா. அப்புறம் அவ நோட்டீஸ் பண்ணா, அதாவது ஊர்வசி தினமும் 10 தடவையாவது பாத்ரூமுக்கு போயிட்டு வரா, அப்புறம் டாய்லெட் போறான்னு. இந்த ஊர்வசி பாத்ரூம்க்கு போய் ஒரு நாளைக்கு 10 தடவை டாய்லெட் போறா. அவளுக்கு ஜீரண சக்தி பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிற. அதனால தான் போல இருக்கு இவளோட வயித்தை கிளீன் பண்றதுக்காக அடிக்கடி பாத்ரூம்க்கு போறா. ஐடியா இப்ப இருக்கு அந்த ஊர்வசிக்கு. உனக்கு இருக்கிற இந்த டாய்லெட் பிரச்சனைய எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இங்க இருந்து உன்னை எப்படி ஓட விடுறேன் பாரு. ஊர்வஷி மறுபடியும் டாய்லெட்டுக்கு போன போது அந்த இடத்துல பார்த்தா வெள்ளை நிறத்துல புடவை கட்டின ஒரு பேய் இருந்தது. அது தன்னுடைய முகத்தை வெள்ளை புடவையால மறைச்சு வச்சிருந்தது. அந்த பேய் வேற யாரும் கிடையாது, அது மோனிகா தான். ஆனா ஊர்வஷியால அவளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அத பார்த்துட்டு ஊர்வஷி பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சிட்டா. என்னடி டாய்லெட் ஊர்வசி, அடிக்கடி டாய்லெட் போயிட்டு வர. ஆனா இதுக்கப்புறம் நீ இந்த பாத்ரூம்குள்ள வந்த உன்னை நான் உயிரோட கொன்னுடுவேன். ஒருவேளை நீ மட்டும் வெளியில போய் யார்கிட்டயாவது என்ன பத்தி சொல்றதுக்கு முயற்சி பண்ண, என்னை விட மோசமானவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அங்கேயே உன் குடலை உருவி மாலையா போட்டுப்பேன். இல்ல இல்ல, நான் நிச்சயமா அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். நான் யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன். அதாவது நீ இங்க இருக்கன்னு நான் டாய்லெட் போறதுக்கு இந்த பாத்ரூம்க்கு வரமாட்டேன், நிச்சயம் வரமாட்டேன். ஊர்வஷி மின்னல் வேகத்துல துண்ட காணும் துணிய காணும்னு அங்கிருந்து ஓடினா. அப்புறம் அந்த பயத்துல அவ அப்படியே டாய்லெட் போயிட்டா. ஐயோ இல்ல, என்ன இது? இப்ப நான் என்ன பண்றது? என் டாய்லெட்டோட மோசமான துர்நாற்றமும் இந்த ரூம் முழுக்க கெட்டு போன ஹேர் ஃப்ரெஷ்னர் மாதிரி நல்லா பரவிடுச்சு. ஏதாவது பண்ணு ஊர்வஷி, ஏதாவது பண்ணு, இல்லனா இதனால பெரிய பாதிப்பு ஏற்பட்டுரும். ஊர்வஷி சீக்கிரமா தன்னோட ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு ஹக்கீஸ் வாங்குறதுக்கு மெடிக்கல் போனா. இப்ப அவ நாள் முழுக்க ஹக்கீஸ் போட்டுக்கிட்டு இருந்தா. அப்புறம் தன்னுடைய விதியை நினைச்சு அழுதுட்டு இருந்தா. என்னுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஒரு வயசு பொண்ணா ஹக்கீஸ் போட வேண்டியதாயிடுச்சு. இந்த வீட்டுக்கு வந்து நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். பாத்ரூம்ல இருக்கிற அந்த பேய் பத்தி என்னால யார்கிட்டயும் எதுவும் சொல்லவும் முடியாது. ஆனா நான் என் தைரியத்தை விட மாட்டேன். ஹக்கீஸ் போட்டுக்கிட்டு கூட நான் இந்த வீட்டையே இருப்பேன். ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் வந்த நோக்கம் நிறைவேறணும். எப்படியாவது ராகுலை எனக்கு சொந்தமாக்கிக்கணும். மோனிகா அவ பேசினது எல்லாத்தையும் ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தா. அப்ப அவ தனக்குத்தானே என்ன சொல்லிக்கிட்டானா, உன்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன வேணாலும் பண்ணி பாத்துக்க. நான் உன்னை இந்த வீட்டை விட்டும் எனக்கும் ராகுலுக்கும் இருக்கிற காதல் வாழ்க்கையில இருந்தும் உன்னை அடிச்சு வெளியில விரட்டனா இல்லையா பாரு. அதுக்கப்புறம் நீ எவ்வளவு ஹக்கீஸ் வேணாலும் போட்டுக்கோ. இப்ப ஊர்வஷி ஹக்கீஸ போட்டுக்கிட்டு வீட்டை சுத்திக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் வீட்டு வேலைக்காரி ஜமுனாபாயி ஒரு நாள் குப்பை தொட்டியில யூஸ் பண்ண ஹக்கீஸ பாத்துட்டாங்க. என்ன கொடுமைங்க இது? ஏமா ஷீலாமா, உங்க பேரு ஷீலாங்கிறீங்க, ஆனா இப்ப உங்களுக்கு வயித்துல அடிக்கடி பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்குதான் நீங்க ஹக்கீஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஆனா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், என்னால இந்த மாதிரி அசிங்கத்தெல்லாம் சுத்தம் பண்ண முடியாது. அப்படி இதெல்லாம் பண்ணணும்னா எனக்கு எக்ஸ்ட்ராவா சம்பளத்துல போட்டு கொடுங்க. என்ன சொல்றது புரியுதா? ஏ ஜமுனாபாயி, என்ன பேசுற? 2 கண்ணத்துல அற விட்டேன்னு வச்சுக்கோ, என்ன அவன்னு தெரியாது. நான் ஹக்கீஸ் கிக்கீஸ் எல்லாம் பயன்படுத்துறது கிடையாது. அப்ப வானத்துல இருந்து ஹக்கீஸ் வந்து குப்பை தொட்டியில விழுந்துச்சுன்னு சொல்றீங்களா? ஒருவேளை இந்த மகாராணி ஊர்வசி தான் ஹக்கீஸ் போட்டுக்கிறாளோ என்னவோ. அடியாத்தி, இது வேறயா? உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா மோனிகா? இந்த வயசுல நான் எதுக்காக ஹக்கீஸ் யூஸ் பண்ண போறேன் சொல்லு? என்ன இது? ஒரு சின்ன பிரச்சனையை எதுக்காக இவ்ளோ பெருசா பேசுறீங்க? ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரங்க கூட போட்டிருக்கலாம் இல்லையா? நல்ல வேலை ஊர்வசி, அடுத்த தடவையில இருந்து நீ யூஸ் பண்ற ஹக்கீஸ் எல்லாத்தையும் எங்கேயாவது தூரமா வீசிட்டு வா. அப்புறம் மறுபடியும் ஏதாவது ஏடா குடும்பம் ஆயிட போகுது. அதுக்கப்புறம் ஊர்வஷி தாம் பயன்படுத்துற ஹக்கீஸ் எல்லாத்தையும் காலனில இருந்து ரொம்ப தூரம் போய் ஒரு தெருவுல வீசிட்டு வருவா. ஒரு நாள் ராத்திரி திடீர்னு ஊர்வஷியோட வயிறு பயங்கரமா கலக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ அம்மா! ஊர்வஷி ஹக்கீஸ தேடினா. ஆனா அவ தன்னுடைய அலமாரிய திறந்து பார்த்தப்போ பாவம் அந்த அலமாரியில
அவ வச்சிருந்த ஹக்கிஸ் பாக்கெட் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஐயோ, என்ன கொடுமை இது! நான் வச்சிருந்த ஹக்கிஸ் பாக்கெட் எல்லாமே முடிஞ்சு போச்சே. இப்ப நான் என்ன பண்றது? இப்ப வேற இவ்ளோ ராத்திரி ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த பாத்ரூம்க்கு போறத தவிர வேற எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. ஊர்வஷி கொஞ்சம் தைரியத்தோட அந்த பாத்ரூம்குள்ள போனா. அம்மா மாரியம்மா கருமாரியம்மா, நீதான் துணை இருக்கணும். அம்மா மாரியம்மா கருமாரியம்மா, நீதான் துணை இருக்கணும். ஆனா அவ பார்த்தா அங்க பாத்ரூம்ல மூலையில அந்த பேய் இன்னும் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருந்தது. இல்ல, இவளோட அக்கீஸ் எல்லாத்தையும் காணாமாக்குனது நான் தான். என்னோட தொல்லை தாங்க முடியாம என்கிட்ட பயந்துகிட்டு நிச்சயமா இந்த வீட்டை விட்டு ஒரு நாள் இவ ஓடிடுவா. இப்ப ஊர்வஷி இந்த ஹக்கீஸ போட்டுக்கிறதுனால ரொம்ப கவலையாயிட்டா. அதனால அவங்க தெருவுல இருக்கிற பாத்ரூமுக்கு போய் டாய்லெட் போக ஆரம்பிச்சா. ஒரு நாள் அவ தெருவுல இருக்கிற பாத்ரூம்ல போய் டாய்லெட் போகும்போது அப்ப அவ பாத்ரூம்குள்ள இருந்து கதவை தாப்பால் போட்டா. ஆனா அங்க நின்னுட்டு இருந்த மோனிகா அந்த கதவு தாப்பால திறந்து விட்டா. இந்த அம்மா உள்ள டாய்லெட் போயிட்டு இருக்காங்களா? இப்ப இவ டாய்லெட் போயிட்டு நிச்சயமா அக்கீஸ் போடுவா. அப்பதான் வெளியில இருந்து பொம்பளைங்க வருவாங்க. அப்புறம் இவளோட லட்சணம் தெரிஞ்சுக்கிட்டு இவளோட மானம் காத்துல பறக்கும். ஊர்வஷி டாய்லெட் போய் முடிச்சிட்டு ஹக்கீஸ மாட்டினா. அப்பதான் அந்த ஏரியாவை சேர்ந்த 3 பெண்கள் அங்க வந்தாங்க. அப்ப அவங்க 3 பேரும் ஊர்வசி ஹக்கீஸ் போடுறத பார்த்தாங்க. அதிர்ந்து போய் அதிர்ச்சி ஆனாங்க. அப்புறம் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐய, இவ பீனாவோட பொண்ணு தானே? இவ அக்கீஸ் போட்டுக்கிட்டு இருக்கா. அதுவும் 7.5 கழுத வயசாயிடுச்சு இப்ப. அச்சிச்சோ, நீ இப்படி இருப்ப நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல ஊர்வசிக்கனே. பாக்குறதுக்கு இம்புட்டு அழகா இருக்கிற நீ, உள்ளுக்குள்ள இம்புட்டு பிரச்சனை உனக்கு இருக்குன்னு தெரியல. அதானே நான் பார்த்தேன். என்னடா இது, இவ தினமும் ரமோலா தெருவுல குப்பை தொட்டியில ஏதோ ஒரு கவர்ல கொண்டு வந்து வீசிட்டு போறாளேன்னு பார்த்தேன். ஐயோ இல்லங்க ஆண்டி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. 3 பெண்களும் போய் தெரு தெருவா இத டமார அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஊர்வஷி அக்கீஸ் போடுறான்னு. இப்ப எல்லாரும் ஊர்வஷியோட முகத்தை பார்த்து பயங்கரமா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப ஊர்வஷி யாருக்கும் தன்னோட முகத்தை காட்டுற அளவுக்கு லாய்க்கு இல்லாதவள ஆயிட்டா. எங்க பாருடா, அக்கீஸ் போட்டிருக்கிற ஊர்வசிய பாரு. ஏ ஊர்வசி, மெதுவா நடந்து போமா. உன்னோட அக்கீஸ்ல அப்படியே போயிட போற. இல்ல, நான் எங்கத்துக்கும் இல்லாம போயிட்டேன். என்னுடைய மானம் இப்படி காத்துல பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் போகணும். ஏன்னா இனிமே இங்க இருக்குன்னு எதுவும் இல்ல. ஊர்வஷி தன்னுடைய மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம வேற ஒரு ஊருக்கு போயிட்டா. இங்க மோனிகா தன்னுடைய நோக்கத்துல வெற்றி அடைஞ்சிட்டா. பெருசா வந்துட்டா. என் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்காக சும்மா விட்டுருவேனா என்ன?